ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அதாவது டெல்லியில் நினைக்கிறேன், அதாவது கடும் வறட்சி காரணமாக அவங்க வந்து தண்ணி பஞ்சம், தண்ணி இல்லாமல் வந்து இருக்கும் சூழ்நிலையாட்ட தெரியுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ஒரு வாகனம் வந்து தண்ணி கொண்டு வருது. அந்த தண்ணி கொண்டு வர்ற வாகனத்துக்கிட்ட தண்ணி பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் முந்தி அடிச்சுட்டு போகிறாங்க. ஆண்கள் வந்து அந்த வாகனத்தில் போய் அந்த பைப் போடுறதுக்கு முன்னாடி பெண்களே வந்து அந்த வாகனத்தில் ஏறி பைப் போட்டு தண்ணி பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள். இவ்வளோ வறட்சியில் இவ்வளோ கஷ்டத்துல என்னைய மெய்சில் இருக்க வச்ச காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, டெல்லியிலலாம் வந்து பெண்கள் வந்து முகத்தை மறைச்சிட்டு தான் அவங்க நடக்கிறாங்கங்கிறது எனக்கு நான் பார்த்துருக்குறேன். நான் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் ஹிந்திக்கார் வரும்போது அவங்க பார்த்துருக்குறேன். பட்டு அவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலையில் அவ்வளோ ஒரு போராட்டத்துக்கு தண்ணி பிடிச்சிட்டு போகிற ஒரு இடத்துலையும் ஒரு அக்கா வந்து பாருங்கள் முகத்தை மறைச்சிக்கிட்டு அவங்க போகிறத பார்த்துமே எனக்கு ரொம்ப ரொம்ப இதாகி போச்சு. ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து நமக்கு உறவினர்கள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லா நாய்களும் வரும். அந்த நாய்கள்லாம் வந்து நம்ம முகத்தை பார்த்து நம்மளை கண்ணு வச்சிடக்கூடாது. நம் கணவன் பார்க்கக்கூடிய முகம், எனக்கு உணவும் உயிரும் உடலும் பரிசளிக்கக்கூடிய என் கணவனுக்கு மட்டும்தான் என் உடலை காமிக்க வேண்டும், என் முகத்தை பார்க்கணுங்கிற மாதிரி அந்த அக்கா போகிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இவ்வளோ வறட்சியிலையும் அவங்க வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்கன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே மனசு ரொம்ப சந்தோஷம் அளிக்குது. அவங்களெல்லாம் பாராட்டணும். உண்மையிலேயே வந்து ஹிந்திக்காரெலாம் வந்து ரொம்ப நல்லவங்க. ஏன்னா ஹிந்திக்கார் வந்து இந்த நம்ம எல்லையில் இருக்கக்கூடிய மிலிட்ரியில் வந்து அதிகமாக சேரக்கூடியவர்கள் வந்து ஹிந்திக்கார் தான், சரிங்களா? அவங்கள வந்து துணிச்சலானவர்கள், ரொம்ப தைரியமானவர்கள். உண்மையிலேயே அவங்க வந்து அவங்களெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். நம்மளாம் வந்து இட்லி தோசை தின்னு போட்டு சோம்பேறியாக இருந்து போட்டு அடுத்தவன் நாயம் தான் பேசிகிட்டு இருப்பான். அவங்களாம் வந்து களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள். நம்ம ஆளுகளும் களத்தில் இறங்கி போராடுறவங்க இருந்தாலும் அவங்க வந்து ரொம்பவே சூப்பர். ஏன்னா அவங்க வேற டைப், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி உண்மையிலே இந்த மாதிரி இந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள் அக்கா, ஹிந்திக்கார அக்கா. நான் உனக்கு வாழ்த்துக்கள் சொன்னால் உனக்கு புரியுதான்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் ஒரு தமிழனின் சார்பாக நான் உனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம் அக்கா. ஓகேக்கா, பாய்க்கா. இவங்களெல்லாம் பார்த்து நீங்களும் புத்தி பழங்க நண்பர்களே. சரிங்க நண்பர்களே.